வெல்கம் பேக் டு விவசாயம் பார்ப்போம் யூடியூப் சேனல். நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி. நம்ம சொன்ன மாதிரியே போய் ஓட்டை போட்டு வந்தாச்சு. ஓட்டை போட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு குட்டீஸ் கண்ணுக்குட்டியோட விளாண்டுட்டு இருந்தார். ஸோ அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் சமையல் வேலையை எங்கள் சித்தி பரபரப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க. குழம்புக்கு தனியாகவும் வறுவலுக்கு தனியாகவும் மீனை ஒதுக்கி வச்சு கழுவி ஒதுக்கி தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ குழம்புல வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து குழம்புக்கான வேலை முடிஞ்சிச்சு. ஸோ வறுவலுக்கு தேவையான மீனை வந்து தனியாக எடுத்துகிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், மோர், வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு வறுவலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன் சைடு. இன்னொரு சைடு குழம்பு பரபரப்பாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குழம்போட கலரை பார்த்திங்கனாலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து வீட்டு தேவைக்காக சொந்தமாக அரைச்ச மிளகாத்தூள். ஸோ அதனால் மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும். நானும் என்னோடய எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வீடியோவில் அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வறுவலுக்கு தேவையான மசாலாவை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து உரப்பு சாப்பிட்ற ஆள், உரப்பு சாப்பிடாத ஆளுன்னு அப்படி தனித்தனியாக கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான செட்டப்பில் வந்து ரெண்டு விதமாக வந்து வறுவலை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் சித்தி. மசாலாவை பார்க்கும்போது எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மசாலா வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணி அதை ஊற வச்சுருந்தாங்க. ஸோ எப்போ நமக்கு சாப்பிட கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு நான் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கேன். என்னோடய ஃபேவரெட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஃபிஷ் ரோல்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி ஒரு கட்டு இருக்குது, இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் ரெடியாக தயாராக இருந்தோம் சாப்பிட்றதுக்காக. மீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெண்டை மீன், சேப்பி மீன், கொடுவா மீனோட தலை வாழையும் போட்டு குழம்பு வச்சுட்டு மற்ற பாகங்களை வந்து வறுவலுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக குழம்பு வந்து ரெடியாக கட்டத்துக்கு வந்துடுச்சு. மாங்காய்லாம் போட்டதுக்கப்புறம் மீனை போட ஆரம்பித்தாங்க. இன்னொரு 10 செகண்டில் வந்து குழம்பு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து வறுவல் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சாப்பாட்டில் இறங்கிட வேண்டியது தான். குழம்பு மசாலோட வாசனை வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபைனலாக மீனை போட்டு முடிச்சிட்டாங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட ரெடியாக இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வறுவல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே 2 பீஸு டேஸ்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்பதிவு செஞ்சுருந்தோம். ஸோ நம்ம கேட்டதுக்காக 2 பீஸ் நமக்கு கொடுத்தாங்க. அந்த பீஸை நம்ம கையில் வாங்கிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. வறுவலை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல ஒரு ஆசையில் இருக்குது. ஸோ நமக்கு கொடுத்த அந்த வறுவல் பீஸை தனியாக வாங்கிட்டு நம்ம அந்த டேஸ்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு வந்து. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.